सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेम वर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते मदेकबन्धो मत्संगिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते असाधु साधु दादायिन्नति नीचोतचाकर आनमुञ्चकदा शृण्मां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुराः ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय योऽन्तः प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयत्त किल शक्तिधरस्वधाम्ना अन्यां सहस्रचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यद्घटा कुम्भोच्चात्रिविपाटनादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकराधारिधारातिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रविततमनसा भाविता भूरिभागैः नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकासस्वामिति नामिने नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஸோ இன்று பகவான் நித்யானந்தருடைய அவதார திருநாள். ஸோ பேர்லேருந்தே நமக்கு அர்த்தம் தெரியும், நித்ய ஆனந்தம் சொல்லி சொல்கிறோம். ஸோ நித்தியம் அப்படின்னா நிரந்தரமானது, ஆனந்தம் அப்படின்னா நம்மால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் ஆனந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டது கிடையாது. இந்த உலகத்தில் நாம் பார்த்தது எல்லாமே இன்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். இன்பத்துக்கும் ஆனந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, இன்பம் அப்படின்னா கண்டிப்பாக துன்பம் அப்படிங்கிறது இருந்தே தீரும். ஆரோக்கியம் அப்படின்னா நோய் அப்படிங்கிறது இருந்தே தீரும். வெற்றி அப்படின்னா தோல்வி அப்படிங்கிறது இருந்தே தீரும். மானம் அப்படின்னா அபமானம் அப்படிங்கிறது இருந்தே தீரும். இது எல்லாமே இரட்டிப்பு தன்மை கொண்டது. ஆனால் ஆனந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு சாஸ்திரம் முடிக்குது. பகவான் தான் ஆனந்தம் அப்படின்னு சொல்றார். ஆனந்தமயோ அபியாசாத் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனந்தம் வேறு யாரும் கிடையாது, சாக்ஷாத் கிருஷ்ணர் தான் என்ன சொல்றோம், ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, பகவான் யாரு அப்படின்ற பகவானுடைய குணத்தை பற்றி பேசும் பொழுது முதல்ல சொல்லுது அன்னம் பிரம்ம அப்படின்னு சொல்லுது. முதல்ல என்ன சொல்லுது, எதான் பிரம்மனா, எதான் கடவுளா, அன்னம். அன்னம்னா சாப்பாடு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் சோறு கண்ட இடமே சொர்க்கம் சொல்லி சொல்ற மாதிரி ஒரு சிலருக்கு உணவு தான் என்னது, கடவுள் இல்லையா? யாருக்கு அப்படின்னா மிருகத்தை போல வாழக்கூடிய மனிதர்களுக்கு, இல்லை மிருகங்களுக்குன்னு சொல்லி சொல்லலாம். மிருகத்துக்கு என்னதான் கடவுள், உணவு கிடைச்சா கடவுள், அவ்வளோதான். உணவுக்கு மேலே அதுக்கு வேற எதுவும் தெரியாது. அதற்கு மேலே கொஞ்சம் ஒரு படி மேலே போய் சேருது ஞானம் பிரம்ம அப்படின்னு சொல்லு. ஞானத்தை பிரம்மன் அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் விஞ்ஞானம் பிரம்ம அப்படின்னு சொல்லுது. இப்படியே படிப்படியாக கொண்டு போயிட்டு கடைசியில் ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லி முடிக்குது. ஆனந்தம், உண்மையான ஆனந்தம் தான் பிரம்மன் அப்படின்னு சொல்லுது பகவான் சொல்லுது. உண்மையான ஆனந்தம்னா என்னது? எந்த ஒரு இன்பமானது, எந்த ஒரு மகிழ்ச்சியானது நமக்கு நிரந்தரமா இருக்கோ அதுக்கு பேர் என்ன சொல்றோம், ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். அதான் நித்திய ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். நித்தியமா இருந்தா மட்டும்தான் அதுக்கு பேர் என்னது, ஆனந்தம். அப்படி இல்லைன்னா அது இன்பம் அப்படின்னு சொல்லலாம்.
எல்லாம் சுகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த உலகத்தில் சுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே, சுகம்னா என்னது? சுகம் சுகம் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, சுகமாக இருக்கு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, சுகம்னா என்னது? பிரகலாத மகாராஜர் சொல்கிறார் நமக்கு. இங்கே யாரும் 5 வயசு பையன் இருக்கீங்களா? உன் வயசு என்ன? உன் வயசு என்னது? கேட்கல. 10 வயசு. அவனோட பாதி. உன் வயசு என்னது? வயசு என்னடா? 6. இவனோட சின்ன பையன். அவங்க கிட்ட டெஃபினிஷன் கேட்குறாங்க. சுகம்னா என்னது அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் கேட்குறாங்க. அவர் ரொம்ப கிளியரான டெஃபினிஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி டெஃபினிஷன் நீங்கள் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. அவர் கேட்குறாரு, குத்ராசிஷ ஸ்ருதி சுகா மிருகத்ருஷ்ண ரூபாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சுகம் சுகம் இந்த உலகத்தில் சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த உலகத்தில் சுகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சுகம்ன்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர சுகம் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்கிறேன். விதுரர் ஒரு முறை மைத்ரேயரை சந்திக்கிறார். சந்திக்கும் போது விதுரர் வந்து மைத்ரேய கிட்ட கேள்வி கேட்கிறார். அவர் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், சுகாய கர்மானி கரோதி லோகஹா. இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எதற்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க? ராஜேந்திரன் பிரபு, எதுக்காக ஓடிட்டு இருக்காங்க மக்கள்? டப்புக்காக, பணத்துக்காக. பணம் எதுக்கு? நம்மெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா வெளியில கித்னா கித்னான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? கித்னானா எவ்வளோ இல்லையா? எதுக்காக பணம் வேணும்? பால்பாண்டி தான் சார் தானே. எதுக்காக பணம் வேணும் ஒருத்தனுக்கு? சுகமா வாழ்றதுக்கு இல்லையா? ஸோ மனுஷங்க என்ன பண்றோம்? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றாங்க? எல்லா விதமான காரியங்கள் எதுக்காக பண்றாங்க? சுகமா இருக்கு. அதான் இங்க சொல்றாரு, சுகாய கர்மானி கரோதி லோகஹ. இந்த உலகத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க? சுகத்திற்காக எல்லா விதமான காரியங்களும் பண்றாங்க. அதுக்கு அடுத்த சொல்றாரு, நதை சுகம் வன்யத் உபரியம்ப. ஆனா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சுகம் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கல. அதுக்கு பதிலாக என்ன கிடைக்குது? ஆப்போசிட் கிடைக்குது இல்லையா? சுகத்துக்கு பதிலாக துக்கம் தான் வந்து சேருது. சரி, துக்கம் வந்ததேன்னு சொல்லிட்டு விட்டுறாங்களா அந்த முயற்சி அப்படின்னா சொல்றாரு, விந்ததே பூயாஸ் தவயேவ துக்கம். எந்த ஒரு செயல்பாடானது ஒருத்தனுக்கு துக்கம் தரும் தெரிஞ்சும் அதை விட முடியாம என்ன பண்றான்? மறுபடியும் அதே செயலை மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கான். எதத்ர யுக்தாம் பகவான் வதேன்னஹா அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, எவ்வளவுதான் சொன்னாலும் பகவான் கிட்ட வர மாட்டாங்க. எங்க உண்மையான சுகம் இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து சேர மாட்டாங்க. மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் சுகமாக இருக்கலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு முறை ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வரார். அவர் பெரிய ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறார். விசிட்டிங் கார்டே பெரிய மெனு லிஸ்ட் மாதிரி இருக்குது. 2 பக்கம் திருப்பி பார்க்கலாம். என்னெல்லாம் கம்பெனி அவர் வச்சு நடத்துறாரு சொல்லி காட்டுறார். ஒரு 30 கம்பெனி லிஸ்ட் காட்டுறார். எனக்கு இத்தனை கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு ஸ்ரீல பிரபுபாட்ட சொல்கிறார், பிரபுபாத் என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் திருப்தி இருக்க மாட்டேங்க. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது. ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட, ஆனால் எப்படி இருக்கீங்க? ஹாயாக இருக்கீங்க. ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக இருக்காம ஃபேஸ் முகத்தில் பார்த்தாவே தெரியும் இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் பார்த்தாவே தெரியும். ஸோ எல்லாருடைய முகத்தை பார்த்தாவே தெரியுது எவ்வளோ எல்லாருமே ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? பொதுவாக பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் ஃபேஸ்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப சீரியஸாக இருக்கும் இல்லையா? சீரியஸாக இல்லை அப்படின்னா யாரும் பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்பயும் பெரிய பெரிய முதலாளிகள் ரொம்ப சீரியஸாக நடந்துட்டு இருப்பாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, தவறான ஒரு கைட் நம்மளுக்கு காட்டுது. மக்களுக்கு ஒரு தவறான செய்தியை கொண்டு போய் சேர்க்குது. பசங்களுக்கு நம்மளும் பிஸ்னஸ் மேனாக ஆயிடுவோம், சிடுமூஞ்சி ஆயிடுவோம்னு நினைக்கிறோம் இல்லையா? அவர் அப்படி இருந்தார். அப்போ பிரபுபாதை பார்த்துட்டு சொல்கிறார், நீங்கள் எப்பயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது, எப்படி பிரபுபாத் எப்படி? எனக்கு அந்த சந்தோஷம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறார். பிரபுபா சொன்னார், இந்த 30 கம்பெனி இருக்கு இல்லையா, இதை என் கிட்ட கொடுத்துடு. நீ வந்து கம்பெனி என்கிட்ட உட்காந்துரு. நம்ம 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம்? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். சிம்பிள் தானே? மக்கள் பொதுவாக கேட்கறது உண்டு, உங்களுக்கு என்ன பிரபு, உங்களுக்கு என்ன சாமி, சந்தோஷமா இருப்பீங்க, கோயிலில் இருக்கீங்க, கிருஷ்ணருக்கு பூஜை பண்றீங்க, சேவை பண்றீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. எங்க வாழ்க்கை அப்படியா? நாங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. சரி வாங்க எங்களோட சந்தோஷமா இருக்கலாம் நீங்களே அப்படின்னா, இல்லை அது வேணாம், இப்போ வேணாது, அது டைம் இருக்கு, இன்னும் ஞானம் இருக்கு, வயசான பின்னாடி. சரி உங்க அப்பா அம்மா பண்றாங்களா வயசான பின்னாடி? இல்லை. ஸோ அப்போ அந்த ஸ்ரீல பிரபுபாத் என்ன பண்ணார்? அவர் முடியாதுன்னு சொல்ல முடியல. வந்துடுறேன் பிரபுபாத், இப்போ இல்லை, என் வாழ்க்கையே கிருஷ்ணருக்கு தான், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நழுவி போயிட்டார். ஸோ அப்படி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் சந்தோஷம் இல்லைன்னு தெரியும்,
தெரிஞ்சு என்ன பண்றாங்க, அந்த சந்தோஷத்தை தேடி ஓடிட்டு இருக்காங்க. அதான் அங்க சொல்றாரு, பிரஹ்லாத் சொல்றாரு, குத்ராசி ஸ்ருத சுகாக மிருகத்ருஷ்ண ரூபாகன்னு சொல்லி சொல்றாரு. எங்கடா சந்தோஷம் இருக்கு குத்ராசி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ருதி சுகாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ருதி சுகாக அப்படின்னா சந்தோஷம் எங்க இருக்கு, எங்க இருக்கு, காதுல தான் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கோம் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், காதுல கேள்விப்பட்டிருக்கோம். இதை வாங்கினா சந்தோஷமா இருக்கும், ஜெய் பாரத் அப்படின்ற பில்டர்ஸ் கிட்ட போயிட்டு வீடு வாங்கினா சந்தோஷமா இருக்கும், கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா. எம்ஆர்எஃப் டயர் போட்டுட்டு வண்டி ஓட்டினா சந்தோஷமா இருக்கும் இல்லையா. இல்ல இந்த இடத்துல போயிட்டு நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். இங்க இருக்கிறது பதிலாக கொடைக்கானல போயிட்டு அங்க போய் ஊர் சுத்திட்டு இருந்தா சந்தோஷமா இருக்கும் இல்லையா. இப்படி என்ன பண்ணிருக்கோம், எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு போனா அங்க சந்தோஷம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தனா இருக்கிறது கிடையாது. அதான் சொல்றாரு, குத்ராசிய ஸ்ருதி சுகாக மிருகத்ருஷ்ண ரூபாக சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு மான் என்ன பண்ணும்னா தூரமா பார்க்கும் தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு காணல் நீர் தெரியும், காணல் நீர் பார்த்துட்டு தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஓடும். ஓடி பார்த்தாங்க என்ன இருக்காது, தண்ணி இருக்காது, ஏமாந்து போயிடும். சரி தண்ணி இல்லையே விட்டுருமா, விடாது, மறுபடியும் திரும்பி பார்க்கும். அங்கே பார்த்தா எப்படி இருக்கு, மறுபடியும் காணல் இருக்கு. ஓகே அங்கே தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், அங்கே ஓடி பார்க்கும், அங்கே தண்ணி இருக்கா, இல்லை. இப்படி என்ன பண்ணும் அப்படின்னா ஓடி 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 கடைசியில் உயிரையே விட்டுரும். ஆனால் என்ன பண்ணாது, அந்த நிறுத்தவே நிறுத்தாது. ஸோ அதான் இங்கே விதுரோட சொல்றாரு, இந்த உலகத்தில் மக்கள் எல்லாரும் தேடி ஓடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அந்த ஆனந்தம் அப்படிங்கிற விஷயம். அந்த ஆனந்தத்தை தேடி ஓடுறாங்களே தவிர அந்த ஆனந்தம் எங்க இருக்குன்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. எல்லா பக்கம் நாலா பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதான் நித்யானந்த பிரபு உங்களுக்கு சொல்ல வர்றார், உண்மையான ஆனந்தம் எங்க இருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால அவரோட பேர்ல என்ன வச்சிருக்காரு, நித்திய ஆனந்தம் அப்படின்னு வச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு அந்த கிருஷ்ணருடைய சகாவாகிய கிருஷ்ணருடைய அண்ணனாகிய நித்யானந்த பிரபுடைய அவதார திருநாள். ஏன் ஒருத்தன் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறான் அப்படின்னா சின்ன விஷயம்தான். கிருஷ்ணருடைய தொடர்பு நம்மளுக்கு எப்போ அருந்துடுதோ அப்போ இந்த உலகத்தில் ஒரு ஆத்மா கஷ்டப்படுறான். சாஸ்திரம் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குது, கிருஷ்ண புலியாசே ஜீவ அனாதி பகிர்முக. எப்ப இந்த ஆத்மாவானது கிருஷ்ணரிடமிருந்து திரும்பிடுதோ, எப்ப கிருஷ்ணரை மறந்துடுதோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதையேவ மாயா தார தயேவ சம்சார துக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு குழந்தைக்கு உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, பராந்தகன். பராந்தருக்கு எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னா எப்ப அவங்க அப்பா அம்மாவுடைய தொடர்பை மறந்துட்டு அவன் தனியா ஓடி போக ஆரம்பிச்சிட்டானோ அப்ப என்ன ஆகுறான், எல்லா விதமான துன்பத்தை அடைகிறான். அவன் துன்பத்திலிருந்து நீங்கிறதுக்கான ஒரே ஒரு வழி என்னது, மறுபடியும் அப்பா அம்மா கிட்ட போய் சேர்ந்தா போதும், அவ்வளவுதான். அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்காத வரைக்கும் என்ன பண்ணிதான் அவனு குழந்தை கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்டான்னா கஷ்டம் கிடையாது. கணவன் சொல்ற பேச்ச மனைவி கேட்டாங்கன்னா, மனைவி சொல்ற பேச்சு கணவன் கேட்டாங்களாலும் கஷ்டம் கிடையாது இல்லையா. இன்னைக்கு அப்படிதான் மாறி போயிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்ற பேச்சு கேட்கணும். மொத்தத்தில் என்ன அர்த்தம், ஒருத்தருடைய சொல்ற பேச்ச கண்டிப்பா கேட்டாகணும். ஸோ மனித வாழ்க்கை அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஒருத்தருடைய சொல் பேச்சு கேட்கல இருந்து ஆரம்பிக்குது. எப்போ நம்ம சுதந்திரமாக வாழ்க்கையை வாழணும் ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் மூலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் மனுஷனுக்கே உண்டான ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சாஸ்திரம் ஒன்று தான் மனுஷனை பிரித்து காட்டுது மிருகத்திலேருந்து. சாஸ்திரம்னா என்னது, மனிதன்னா இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்ற நியதியை கொடுக்கறது தான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு மனுஷனுக்கு இன்பம் எங்கே இருக்குது அப்படின்னா எப்போ அவன் சாஸ்திரத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறானோ அப்போ என்ன ஆகுது, அவனுக்கு இன்பம் அப்படிங்கிறது வந்து சேராம ஆரம்பிக்குது. ஸோ இந்த விஷயம் தான் என்ன பண்ண நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். ஸோ அந்த சைத்தன்ய மகாபிரபுவோட அவருடைய சகாக்கள் எல்லாம் வராங்க. பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோட என்னைக்கும் என்ன பண்றாரு, நித்யானந்த பிரபு சேர்ந்தே வரார். ஸோ நித்யானந்த பிரபு யாரு அப்படின்னா சாக்ஷாத் பலராமருடைய அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. நித்யானந்த பிரபு எங்க தோன்றினார் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த பங்களாதேஷ்ல 1474 வருடம், அந்த வருடத்துல
ஹதாய் பண்டிட் அப்படின்றவருக்கும் பத்மாவதி அப்படின்றவருக்கும் தோன்றுகிறார். சைத்தன்ய மகாபிரபு தோன்றுவதற்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு, இங்க பிறந்தார், பங்களாதேஷ்ல பிறந்தார். அவர் ஏன் பங்களாதேஷில் பிறக்கிறார் அப்படின்னா, பங்களாதேஷுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ராதா தேஷ் அப்படின்னு பேர் இருக்கு. ராதா தேஷ் அப்படின்னா வறண்ட பூமி அப்படின்னு அர்த்தம், வறட்சியான பூமி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பூமியில் நிறைய பாபகரமான காரியங்கள் அதிகமாக இருக்குமா வறண்ட இடத்துல. அதனால் நித்யானந்த பிரபு அங்கே தோன்றுகிறார். ஏன் தோன்றார் அப்படின்னா, அவர் பிறவிலிருந்தே, அவர் தோற்றத்திலிருந்தே காட்டுறார், தான் எதற்காக அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப கீழ்த்தரமான வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக நான் தோன்று அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக அந்த ஹதாய் பண்டிட்டோட வீட்டில் பங்களாதேஷில் அங்கே பிறக்கிறார். பிறந்து சின்ன வயசில் அவர் நிறைய லீலைகளை பண்ணிட்டு இருக்கார். 12 வருஷம், முதல்ல 12 வருஷம் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்க அவருக்கு என்ன பண்றாரு, நிறைய லீலைகளை பண்ணிட்டு இருக்கார். எல்லாருக்கும் நித்யானந்த பிரபு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பார்க்கறதுக்கு பலராமரை போல இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிக்கும். தங்களுடைய குழந்தைகளை காட்டிலும் நித்யானந்தர் அவ்வளவு என்ன பண்ணாங்க, அன்போட பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முறை ஒரு சன்னியாசி அவருடைய வீட்டுக்கு வரார். யாருடைய வீட்டுக்கு வராரு, ஹதாய் பண்டிட்டோட வீட்டுக்கு வரார். அந்த சன்னியாசியுடைய பேரு லக்ஷ்மிபதி அப்படின்னு பேர். என்ன பேரு, லக்ஷ்மிபதி. சன்னியாசி வரார். வந்த உடனே எப்பயும் ஒரு கிரகஸ்தனுடைய முக்கியமான கடமை என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வரக்கூடிய அதிதிகளை நல்லா பார்க்கணும். அதிதி நாராயணோத் பவேத் அப்படின்னு சொல்றாங்க. அதிதியை எப்படி பார்க்கணுமா, நாராயணனுக்கு சமமா பார்க்கணுமா. அதிதினா என்ன அர்த்தம், திதி அப்படின்னா தெரியும், தித்தினா நம்மளுக்கு இந்த நாள் இந்த திதின்னு தெரியும். அதிதி அப்படின்னா தெரியவே தெரியாது, சொல்லாமல் வரவங்க தான் அதிதி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சொல்லிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஃபோனில் மெசேஜாவது போடணும். போனால் போய் நின்னா அப்படின்னா அம்மாவாக இருந்தாலும் திட்டிடுவாங்க, ஏன்டா சொல்லாம் வந்த, உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, உனக்கு சமைச்சு போகிறதா எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அன்றைக்கி அப்படி கிடையாது. அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொல்லாமல் யாராக வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களை பகவான் நாராயணுக்கு சமமாக கருதுவது உண்டா. ஸோ அப்படி சொல்லாமல் அந்த லக்ஷ்மிபதி அப்படின்ற அந்த சன்னியாசி சேர்றார். இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்ப நல்லா பார்த்து பூஜைலாம் பண்ணுறாங்க. அவருக்கு தேவையான பூஜைக்கு சாமானங்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவருக்கு சமையலுக்கு பாத்திரம்லாம் கொடுக்குறாங்க, பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு எல்லாரும் கொடுத்துட்டு பிரசாதமாக சாப்பிட்டுருக்கார். சின்ன பையன் இருக்கான் இல்லையா நித்யானந்தா, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சுவாமிக்கு என்ன பண்ணுறாரு, சேவை பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு அதை பழக்கமாக வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய சேவைக்கு அனுப்புவாங்க. இதுதான் உண்மையான தாய் தந்தையினுடைய முக்கியமான கடமை. 3 வகையான தாய்மார்கள் சொல்லப்படுறாங்க சாஸ்திரத்தில். ஒரு தாய் தன்னுடைய மகன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னொரு தாய் தன்னுடைய மகன் மட்டும்தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எக்கேடு கெட்டு போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. 3வது வகையான தாய் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. இது 3 வகையான தாய்மார்கள் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ராமாயணத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 3 தாய்மார்கள் யாரு, கௌசல்யா, சுமித்திரை, கைகேயி. இதில் கௌசல்யா எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தன்னுடைய மகன் ராமன் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு இதோட முடிஞ்சது. 2வது யாரு, கைகேயி. கைகேயி என்ன நினைச்சாங்க, என் மகன் மட்டும் தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் வீணா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். 3வது அம்மா யாரு, சுமித்திரை. அந்த அம்மா தான் உண்மையான அம்மா. ஏன் என்ன பண்ணாங்க, சுமித்திரைக்கு 2 குழந்தைங்க. யார் யாரு, லக்ஷ்மணன் 1, சத்ருகனன் 1. 2 குழந்தைய பெற்று 2 குழந்தைய அம்மாவுடைய சேவையில் இல்லை. 2 குழந்தை என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று பகவானுடைய சேவைக்கு அனுப்பிட்டாங்க, இன்னொன்று பக்தனுடைய சேவைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பகவான் யாரு, ராமர். பக்தன் யாரு, பரதன். ஸோ 2 குழந்தைய பெற்றாங்க. 2 குழந்தை என்ன பண்ணிட்டாங்க, பகவானுடைய சேவைக்கும் பக்தனுடைய சேவைக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் ஒரு தாயினுடைய மிக முக்கியமான கடமை. இதுதான் உண்மையான தாயின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்படி அன்னைக்கு அந்த ஹதாய் பண்டிட் வரும்போது பத்மாவதி என்ன பண்றாங்க, தன்னுடைய குழந்தைய சேவைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதே போல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கலாம். யாருடைய லீலையில பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன குழந்தையில சேவைக்கு அனுப்பி வைக்கிறத, நாரதர் இல்லையா. ஸோ நாரதர் என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா சின்ன வயசுல இருக்கும்போதே சேவைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படி சேவை பண்ணிட்டு இருக்காங்க. சேவை பண்ண பின்னாடி லக்ஷ்மிபதிக்கு தெரியுது இவர் யாரு அப்படின்னு சொல்லி தெரியும். அவர் அமைதியாகவே இருக்கார், எதுவும் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியில் அவர் கிளம்ப போகிறார், வீட்டிலேருந்து கிளம்ப போகிறார். கிளம்பும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, வாய் இல்லாமல் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, சுவாமி உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடாது என்றைக்குமே.
பிளாங்க் செக்கில் போட்டு கொடுத்தேன்னா அவங்க இஷ்டத்துக்கு வாங்கிடுவாங்க. இதே போல தசரதனும் பண்ணான். தசரதன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கெல்லாம் பிறந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருந்தான். விஸ்வாமித்திரர் வந்தாரு. வராத கைமா என்ன வேணும் கேளுங்கன்னு சொல்லிட்டார். சந்தோஷமா இருக்கும்போது துக்கமா இருக்கும்போது வாக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா சந்தோஷமா இருக்கும்போது சொல்லிடுவோம், அள்ளி கொடுத்தனா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இவ்வளவு சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவ்வளவு சீக்கிரமா சொல்லிடக்கூடாது இல்லையா, வார்த்தை விட்டுறக்கூடாது, கொஞ்சம் நிதானமா பேசணும். ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது சொல்லிட்டார், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க சொல்லிட்டார். எனக்கு என்ன சாமி வேணும், நானா ஊராக சுற்றிட்டு இருக்கவேன், எனக்கு அப்பப்போ கொஞ்சம் துணியெல்லாம் துவைச்சி போடணும், எனக்கு அப்பப்போ கொஞ்சம் சமைச்சு வைக்கணும், கொஞ்சம் அப்பப்போ அசதியாக இருந்தால் கை காலெல்லாம் பிடிச்சி விடணும், அதுக்கு ஒரு சின்ன பையன் வேணும், உங்கள் பையனை கொடுத்துருங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அந்த பையனை அவர் உயிரா தன்னுடைய பிராணனுக்கு மேலே நினச்சிட்டு இருக்காரு. அந்த பையனை கொடுங்கன்னு சொன்ன உடனே வேறறுந்த மரம் போல என்ன பண்ணிட்டாரு, கீழே விழுந்துட்டார். அந்த பையனை எப்படி கொடுக்கறது, என் பையனை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாரு. வேற வழி இல்லை, ஏன்னா கொடுத்துட்டோமே, வாக்கு கொடுத்துட்டோமே, கொடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். வீட்டில் கேட்டு சொல்கிறேன் இல்லையா, எப்பயும் கேட்குற விஷயம் தானே அது, அட்லீஸ்ட் அவங்களாவது வேணான்னு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் விருப்பம் என்னவோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே மனைவி என்ன பண்ணும், கணவன் சொல்லக்கூடிய விஷயத்த சரின்னு சொல்கிறோம், அப்போ தான் உங்களுக்கு பேர் மனைவின்னு சொல்கிறோம். ராமரை காட்டுக்கு போக சொல்கிறாங்க. காட்டுக்கு போக சொன்ன அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாங்க, நீ காட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ராமர் சொல்கிறாரு, பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா சொல்கிற பேச்சை கேட்கணும், அதனால் என்ன பண்ணுறான்னு காட்டுக்கு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் நிற்கிறார். இப்போ கௌசல்யா வராங்க. கௌசல்யா சொல்கிறாங்க, டேய் நான் யாருடா உனக்கு, யாரு கௌசல்யா, யாரு அம்மா. அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது, முதல்ல மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ சத்தியம் வத தர்மஞ்சர, இதெல்லாம் ஆத்திச்சூடி மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க சின்ன வயசுலேயே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக் கொடுக்குது, மாத்ருதேவோ பவ, அதுக்கப்புறம் தான் பித்ருதேவோ பவ. ஃபர்ஸ்ட் யாரை தான் வணங்கணுமா, அம்மாவை. அதனால அம்மா நான் சொல்கிறேன் நீ காட்டுக்கு போகாத, அப்பா சொல்கிறாரு காட்டுக்கு போ, அம்மா சொல்கிறேன் காட்டுக்கு போகாது. இப்போ ராமர் எப்படி இருக்காரு, தர்ம சங்கடத்தில் இருக்கார். இதுவும் ஒரு தர்மம், இதுவும் தர்மம், எந்த தர்மத்தை ஃபாலோ பண்றது இப்ப அப்படின்ற தர்ம சங்கடத்தில் இருக்கார். அப்ப ராமருக்கு மட்டும்தான் இது தெரியும். தர்மஸ்ய பிரபு அச்சுதகான்னு சொல்ற மாதிரி தர்மத்தை அவர் தான் சரியா நடத்த முடியும். அவர் சொல்றாரு, அம்மா நீ சொல்ற பேச்ச நான் கண்டிப்பா கேட்பேன். எப்ப கேட்பேன், நீ என்னோட அம்மாவா இருந்தா கேட்பேன். எப்ப நீ எனக்கு அம்மாவா ஆவ, எப்ப நீ என்னுடைய அப்பாவுக்கு மனைவியா இருப்பியோ அம்மா தான் அப்பா நீ எனக்கு என்ன அவ அம்மாவா ஆக முடியும். எப்ப நீ என்னுடைய அப்பாவுக்கு மனைவியா இருப்ப, அப்பா சொல்ற பேச்சு கேட்டா மட்டும்தான் எனக்கு நீ அம்மாவா இருக்க முடியும். ஸோ நீ எனக்கு அப்பா சொல்ற பேச்சை கேட்கல அப்படின்னா நீ எனக்கு எப்படி அம்மாவாக முடியும்? அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே அப்பா சொல்ற பேச்சை மாத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. அங்கேயே என்ன பண்ணிட்டார், அம்மாவை சைலண்ட் ஆக்கிட்டார். ஸோ அங்கே அப்படி ஆனது, இங்கே அப்படி கிடையாது. பத்மாவதி அப்படி கிடையாது. பத்மாவதி என்ன பண்ணிட்டாங்க, அப்பா சொல்ற பேச்சு கேட்டுட்டு அனுப்பி விட்டாங்க. நடந்து போறார். ஊர் மக்கள் எல்லாம் அழுகுறாங்க, ஐயோ நித்தாயை கொண்டு போறாங்களா, நித்தாயை கொண்டு போறாங்களா, இவரை கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க, சாமி உங்களுக்கு ஆள் தான் வேணும், துவைக்க தான் வேணும், என் பையன் நல்லா துவைப்பான், என் பையனை கூட்டிட்டு போங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, சாமி எனக்கு ஒரு பையனுக்கு 5 பையன் இருக்காங்க, 5 பசங்க நல்லா வேலை பண்ணுவாங்க, 5 பேரை கூட்டிட்டு போங்க, இந்த ஒரு பையனை விட்டுட்டு போயிருங்க, நித்தாயை விட்டுட்டு போயிருங்க, கூட்டு போகாதீங்க, எங்க உயிரே இவன் தான், கூட்டிட்டு போகாதுன்னு சொல்றாரு. அடம் பிடிச்சி அவர் கூட்டிகிட்டே போயிட்டார். ஸோ போனவர் அப்புறம் என்ன பண்ணுறார், அவனுக்கு உபதேசங்களை பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் நித்யானந்தன் என்ன பண்ணுறா அப்படின்னா 20 வருஷம் என்ன பண்ணுறாரு, நிறைய சுற்றுறார். கன்னியாகுமரியிலேருந்து ஹிமாலயம் வரைக்கும் என்ன பண்ணுறாரு, தனியாகவே யாத்திரை போகிறார். நிறைய திவ்ய தேசங்கள்லாம் போகிறார், நிறைய புண்ணியஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறார். நிறைய பேர்கிட்ட இது கேட்குறார். ஒரு வார்த்தை பேசவே இல்லை, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசவே இல்லை, யாருக்கும் பிரச்சாரம்லாம் பண்ண போவே இல்லை. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா அப்படின்லாம் பேச போல. 20 வருஷம் வெயிட் பண்ணார். ஏன் வெயிட் பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய நாதன், தன்னுடைய பிரபுவாகிய சைத்தன்ய மகாபிரபு எப்போ கட்டளை கொடுக்குறாரோ அப்போதான் என்ன பண்ணும், பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுதான் உண்மையான சேவை அப்படின்னா. சேவைன்னா என்ன பண்ணும்,
நமக்கு மேல இருக்கக்கூடிய பக்தர்களால் ஒரு கட்டளை பெறப்பட்டு அந்த கட்டளை நம்ம செஞ்சோம், அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? சேவைன்னு சொல்லி சொல்றோம். நாம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு சேவையா இருக்காது. அதில் என்ன பண்றாரு? ஏதோ ஒரு 20 வருஷம் காத்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு? அவர் கொஞ்சம் கொஞ்சமா சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் போய் சேர போறார். ஸோ அதில் முதல் 20 வருஷம் என்ன பண்ணார்? இப்படி சுற்றிட்டே இருந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்? அங்கேருந்து மாயாப்பூர் வந்து சேர்றார். மாயாப்பூரில் 2 வருஷம் இருக்கார். சைத்தன்ய மகாபிரபுவோட சேர்ந்து 2 வருஷம் இருக்கார், சன்னியாசம் எடுக்கிற வரைக்கும். சன்னியாசம் எடுத்த பின்னாடி எல்லாரும் எங்கே போயிடுறாங்க? ஜெகநாத் புரிக்கு போயிடுறாங்க. ஸோ ஜெகநாத் புரியில் போயிட்டு என்ன பண்ணுறாரு? அங்கேயே தங்கி இருக்கார். அங்கே தங்கி இருந்து சைத்தன்ய மகாபிரபுடைய குணங்களை பற்றி, லீலைகளை பற்றி என்ன பண்ணுறார்? எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அங்கே ரொம்ப வருஷம் இருந்துட்டு இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார்னா அப்பப்போ வெளில போயிட்டு வருவார். சவுத் இந்தியா போயிட்டு வருவார், விருந்தாவனம் போயிட்டு வருவார், அப்பப்போ வெளில போயிட்டு வருவார். ஆனால் இவர் எங்கே போவே இல்லை, எங்கேயும் வெளில போவே இல்லை, பூரியிலே இருக்கார், பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். எல்லாருக்கும் கௌரங்கருடைய குணங்களை பற்றி எடுத்து சொல்லிகிட்டே இருக்கார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்க்குறார். வந்து பார்த்தா பூரியில் இருக்கவங்க எல்லாரும் என்னட்டாங்க? எல்லாரும் கௌரவங்களுடைய பக்தராக மாறிட்டாங்க. எல்லாரும் எங்க பார்த்தாலும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? கௌரங்கா 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 கௌரங்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை பார்த்தாவே எல்லாரும் சந்தோஷம் வர ஆரம்பிச்சது. எல்லாரும் வாயில அவங்களுக்கு தெரியாம என்ன பண்றாங்க? கௌரவங்களுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்க்குறார். பார்த்து தனியாக கூப்பிட்றார். நித்யானந்த பிரபு கூப்பிட்றார். கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுகிறார். சொன்ன விஷயம் இவ்வளோதான், பூரிலேருந்து முதல்ல வெளில போனி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ பூரிலேருந்து என்ன பண்ணிட்ட? எல்லாத்தையுமே என்னுடைய பக்தனாக மாற்றிட்டேன். உனக்கு உண்மையான தேவை எங்கே இருக்குது அப்படின்னா வங்காளத்தில் தேவை இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் தேவை இருக்குது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் என்ன ஆச்சு அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு ஏற்றுக்கல. சைத்தன்ய மகாபிரபுவே தோன்றினாலும், சாக்ஷாத் கிருஷ்ணரே தோன்றினாலும் என்ன ஆகல? அவரை ஏற்றுக்கவே இல்லை. சைத்தன்ய மகாபிரபு ஏன் தோன்றினார்? ஆக்சுவலாக இந்த உலகத்தில் அவர் தோன்றுனதுக்கான காரணம் என்னது? சிம்பிளான விஷயம். ஏன்னா இந்த உலகத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணார்? இந்த உலகத்துக்கு வந்து பகவத்கீதை அப்படின்ற உயர்ந்த சாஸ்திரத்தை கொடுத்தார். சாஸ்திரத்தை கொடுத்துட்டு இந்த சாஸ்திரத்து மூலியமா என்ன பண்ணுங்க, எல்லாரும் என்கிட்ட வந்து சேர்ந்துருங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். மக்களுக்கு ஏற்கனவே ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பகவத்கீதை கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு? இன்னும் குழம்பிடுச்சு. பகவத்கீதையை கேட்ட அர்ஜுனன் என்ன பண்ணிட்டான்? குழம்பிட்டே இருந்தான். வியாமிஸ்ரேனே வாக்கியேன புத்தி மோகயசீவமே ததேக்கம் பதி நிச்சித்த ஏன ஸ்ரேயோகம் ஆப்னியாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் அப்பப்போ சொல்லுவான். கிருஷ்ணா தெளிவாக சொல்ல, கிருஷ்ணா என்னை குழப்பாத, கிருஷ்ணா நான் என்ன செய்யணும், கிருஷ்ணா தெளிவாக சொல்லு, கிருஷ்ணா எது சாரமான விஷயம், மறுபடியும் கேட்பான். ஏன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணல? ஒரு விஷயத்த சொல்ல. என்ன ஆரம்பிச்சார்? பகவத்கீதையில் என்ன சொல்லுவார்? கர்மயோகத்தை செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். திடீர்னுட்டு இல்லை அதெல்லாம் தேவையில்லை, ஞான யோகம் சிறந்ததுன்னு சொல்லி சொல்லுவார். திடீர்னுட்டு இல்லை அதெல்லாம் வேண்டாம், தியான யோகத்துக்கு வான்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு பக்தி யோகத்துக்கு போவார். திருப்பி பக்தி யோகத்தோட முடிச்சிருவாரா அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவார்? 13ஆம் அத்தியாயத்திலேருந்து மறுபடியும் ஞான யோகத்துக்கு வந்துடுவார். இப்படியே குழப்பிட்டே இருக்கார். 18ஆவது அத்தியாயம் வந்துடுச்சு. சரி, கடைசியில் இப்போ கன்க்ளூஷனாவது கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் 3 வகையில் சரணாகதி சொல்லிட்டார். ஒன்று, பிரம்மவாதிகளுக்கு ஞானத்தை பெறுவதற்காக என்ன பண்றார்? பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஞான யோகத்தை பெருசா பேச ஆரம்பிச்சிட்டார். திடீர்னு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டார்? கடைசியில ஸ்வகர்மனாம் தம் அபியர்ச்ச சித்திம் பிந்ததி மாணவாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வகர்மத்தை, உன்னுடைய சுய தர்மத்தை செஞ்சு என்ன பண்ணலாம், நீ மோட்சம் அடையலான்னு சொல்லிட்டு கர்மயோகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜன் சொல்லிட்டு பக்தி யோகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். இப்படி கிருஷ்ணர் மாற்றி பேசுறதுனால மக்களுக்கு என்ன ஆகவே இல்லை, ஒன்றும் புரியவே இல்லை. அர்ஜுனனே அப்படிதான் நின்று இருந்தான். அர்ஜுனன் பகவத்கீதை எல்லாம் கேட்டு முடிச்சிட்டான். கேட்டு முடிச்ச பின்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனோட முகத்தை பார்க்குறார். அவன் முகம் எப்படி இருந்தது? நம்முடைய ஃபேஸ்மா இருந்தது. ஒன்றும் புரியவே இல்லை. நம்மளாம் சொல்கிறோம் இல்லையா, பிரபு பகவத்கீதையை படிக்கிறேன் படிச்சுட்டே இருக்கேன், ஆனால் என்ன ஆகலை, ஒன்றும் புரிய மாட்டேங்குது பிரபு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான் அர்ஜுனோட சொல்லலாம். கிருஷ்ணர் கிட்ட ஒன்றும் புரியல கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல முடியல. சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பார் கிருஷ்ணர்? மறுபடியும் பகவத்கீதை ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதெல்லாம் அவர் சொல்ல கம்முன்னு ஹைலைட்டாக இருந்துட்டார். நீ என்ன சொல்றியோ செய்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னு கடைசியில் முடிச்சிட்டார். ஏன்னா அந்த வார்த்தை அவன் வாயிலேருந்து வரல அப்படின்னா மறுபடியும் பகவத்கீதை ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருவார். ஸோ இங்கே விஷயம் என்னன்னா சொல் பேச்சு கேட்கறது. அந்த சொல் பேச்சு கேட்குறேன்னு சொல்லிட்டார். ஸோ அது போல் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணல அப்படின்னா ரொம்ப டேரெக்டாக சொல்லிக் கொடுக்கல, பக்தி எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கல, ரொம்ப குழப்பிட்டு போயிட்டாராம். அந்த பக்தி எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுவதற்காக என்ன பண்ணார்? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஆனால் இருக்கலே ரொம்ப குழப்பமான அவதாரம் என்ன அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு தான். இருக்கலே ரொம்ப ரகசியமான அவதாரம் சைத்தன்ய மகாபிரபு தான். இருக்கலே புரிஞ்சுக்க முடியாத தத்துவம் சைத்தன்ய மகாபிரபு தான். என்ன சொல்றோம் நம்ம, ராதா கிருஷ்ணருடைய இருவருடைய கலவை தான் சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்லி சொல்றோம். அவர் பக்தரா, ராதானுடைய பாவத்தில் வந்திருக்காரா, இல்லை அவர் கிருஷ்ண பக்தர் தானா, இதுவே நம்மளுக்கு என்ன ஆகலை, புரியாமல் இருக்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபுவே என்ன பண்ண முடியல, மக்களால் புரிஞ்சுக்க முடியல. இதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அன்னைக்கு வங்காளத்தில் குறிப்பாக மாயாபுரம் என்ன பண்ணிட்டாங்க, சைத்தன்ய மகாபிரபு பெருசாக ஏற்றுக்கல. அப்படி ஏத்துக்காதனால என்ன பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு, அங்கிருந்து சன்னியாசம் வாங்கிட்டு பூரிக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் நினைச்சாரு, நான் என்ன பண்ணேன், இவங்களுக்காக பக்த அவதாரத்தில் வந்தேன், மனுஷனா வந்தேன். ஆனால் மனுஷனா வந்து என்ன பண்றாங்க இவங்க, என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, என்ன அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. மானுஷியும் தனும் ஆசிரித்தம் பரம்பா மஜானந்தா மமபூத மகேஸ்வரம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். நான் மனுஷனா வரும்போது மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பார்த்துட்டு என்னை வந்து சாதாரண ஆள் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா கடவுளை நினைக்கிறது கிடையாது. ஏன் நினைக்கிறது கிடையாது, ஏன்னா என் கண்ணு முன்னாடி நின்று இருக்கானே இல்லையா, ஏன் கண்ணு முன்னாடி இருந்தா அவன் யார் தான், மனுஷன் தான். ஏன்னா என் கண்ணு முன்னாடி பகவான் நிற்பாரா, என்னுடைய தகுதி எனக்கு தெரியாதா இல்லையா, அதனால என்ன நினைக்கிறான், என் கண்ணு முன்னாடி நிற்கிறதுனால அவன் யாராக தான் இருக்கணும், மனுஷனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறான். அப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்த பின்னாடி யாருக்கும் புரியல. ஆனால் அந்த சைத்தன்ய மகாபிரபுவை உலகம் முழுக்க குறிப்பாக வங்காளத்தில் பிரச்சாரம் பண்ணது யார் அப்படின்னா நித்யானந்த பிரபு தான். சைத்தன்ய மகாபிரபு சொல்லி என்ன பண்ணார், நித்யானந்த பிரபு அதுக்கப்புறம் வங்காளத்துக்கு வந்துட்டார். வங்காளத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஸோ பிரச்சாரத்தினால என்ன பண்ணிட்டார், வந்து ஒரு 4 வருஷத்தில் மொத்த பெங்கால், மொத்த பங்களாதேஷ் என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிச்சம் இது இருக்கு இல்லையா, எங்கெல்லாம் வந்து கிருஷ்ண பக்தி இன்னைக்கு நம்ம பார்க்குறோமோ, வங்காளத்தில் பார்க்குறோமோ, அதெல்லாம் யார் கொடுத்ததான், நித்யானந்த பிரபு கொடுத்ததான். ஸோ அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஒருத்தர் இருந்தார், அவரை பகவானா ஏற்றுக்க வைக்கிறதுக்கே மிக முக்கியமான காரணமாக இருந்தது யாரு, நித்யானந்த பிரபு தான். நித்யானந்த பிரபு இல்லை அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரமே ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அப்படி நித்யானந்த பிரபு என்ன பண்ணார் அப்படின்னா, அன்னைக்கு இந்த உலகத்தில் அவ்வளோ பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சில பாஸ்ட் டைம்ஸ் மட்டும் நான் பார்க்க முயற்சி பண்ணலாம். ஒரு முறை நித்யானந்த பிரபு என்ன பண்ணுறார் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து நித்யானந்த பிரபுக்கு வியாச பூஜை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கார். வியாச பூஜைனா தெரியும் இல்லையா, ஒருத்தர் நம்ம வியாசராக நினச்சி செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் உட்கார வச்சுட்டு அவருக்கு பாத பூஜைலாம் பண்ணிட்டு அவருக்கு வியாசாசனம் எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவர் கையில் மாலை கொடுக்குறாங்க. ஸ்ரீவாஸ் பண்டிட் மாலையை கொடுக்குறார். மாலையை கொடுத்துட்டு, இப்போ இந்த மாலையை என்ன பண்ணுங்க, நீங்கள் கொண்டு போயிட்டு வியாசதேவருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கையில் வச்சுட்டு இருக்கார் நித்யானந்த பிரபு, கையில் மாலை வச்சுட்டு இருக்கார். ஸ்ரீவாஸ் பண்டிட் சொல்கிறார், மாலை கொண்டு போய் வியாசதேவருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி போடுறேன். போகவே இல்லை. மறுபடியும் ஸ்ரீவாஸ் பண்டிட் வர்றார், மாலையை கொண்டு போய்ட்டு வியாசதேவருக்கு போடுங்க. போடுறேன். போடவே இல்லை. மறுபடியும் வந்து என்ன சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபு வர்றார், இந்த மாலையை கொண்டு போயிட்டு வியாசதேவருக்கு போடணுமா சொல்லி போடுறேன் நின்றுட்டே இருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வியாசதேவருக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு. இவர் நித்யானந்த பிரபு என்ன பண்ணாரு, கொண்டு போயிட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய கழுத்தில் போட்டார். கழுத்தில் போட்ட எல்லாரும் ஹரிபோல் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யார் தான் வியாசர், சைத்தன்ய மகாபிரபு தான். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசவே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ வியாசர் யார் அப்படின்னா சாக்ஷாத் விஷ்ணுடைய அவதாரம் தான். ஸோ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா லீலையும் பண்றாரு, அந்த லீலை என்ன பண்றாரு, உட்காந்து எழுதியும் வச்சுறார். இன்னைக்கு வியாசர் அப்படின்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னா நம்ம கிருஷ்ணரை தெரியுமா, ராமர் தெரியுமா, எந்த அவதாரத்தையும் நம்மளுக்கு தெரியுமா, ஒரு அவதாரம் தெரியாது. பகவான் எப்பயோ தோன்றினார், ஆனால் இப்போ நமக்கு பகவானை பற்றி சொல்லி கொடுக்குறாருன்னா யார் தான், ஒரே ஒரு கனெக்ஷன் யாருன்னா வியாச பகவான் மட்டும்தான். வியாசர்ன்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த பகவானும் தெரிய போகிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த வியாசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். அதே போல் ஒரு முறை சச்சி மாதா ஓடி வராங்க, சைத்தன்ய மகாபிரபு ஓடின்னு சொல்கிறாங்க, ஹே நிம்மாய், எனக்கு வந்து ஒரு வினோதமான ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு வந்தது, கனவுல என்ன ஆனது அப்படின்னா நீயும் நித்யானந்தரும் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன பசங்களா 5 வயசு பசங்களா நீங்கள் எனக்கு காட்சி கொடுத்தீங்க. 2 பேரும் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்குள்ளே போனீங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு 2 பேரும் கிடுகிடுன்னு வெளில ஓடி வந்தீங்க. என்ன ஆனது அப்படின்னா நிதாய் அதாவது சைத்தன்ய மகாபிரபு அவர் கையில் பலராமர் விக்கிரகமும், அதே போல் நித்யானந்த பிரபுடைய கையில் கிருஷ்ணோடைய விக்கிரகமும் தூக்கிட்டு வெளில வரீங்க.
தூக்கிட்டு வெளில வந்துட்டு என்கிட்ட சொல்கிறீங்க, இனிமேல் நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்க, இனிமேல் கிளம்புங்க, இனிமேல் உங்கள் இடம் கிடையாது, இனிமேல் வெண்ணெய் திருடுறது, கோபியில் உள்ள ஆடுறது அந்த நேரம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கேருந்து கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அந்த விக்கிரகம் பேசினதான். அதில் பலராமர் பேசுகிறார், டேய் எங்களையா போக சொல்கிறீங்க, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் தானே பகவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நித்யானந்தர் சொல்கிறாரா, என்னது நீ பகவான், அப்போ நாங்கள் யார் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ பலராமர் சொல்கிறாரா, அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகத்தில் பலராமர் சொல்கிறாரா, டேய் நான் கிருஷ்ணர்கிட்ட சொல்ல போகிறேன், கிருஷ்ணர் உங்கள் 2 பேரையும் பாரு என்ன பண்ண போகிறார் பார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நித்யானந்த பிரபு கேட்குறாரா, கிருஷ்ணரா, அவர் யார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு பகவான் தான், யார், கிருஷ்ண சைத்தன்யர் தான். ஏன்னா நித்யானந்த பிரபுடைய வாயில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் வந்துச்சா, என்னது, கிருஷ்ண சைத்தன்யா கிருஷ்ண சைத்தன்யா கிருஷ்ண சைத்தன்யா கிருஷ்ண சைத்தன்யான்ற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் வராது. அவர் சொன்னாரா, என்னுடைய பகவான் இவர் தான், இவர் சொன்னாருன்னா என்ன பண்ணுவாங்க, 2 பேர்த்தையும் வெளில தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி கனவு வந்த பின்னாடி அதுக்கப்புறம் பலராமர் அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபு சொன்னார், ரொம்ப பசியாக இருக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இப்படி ஒரு கனவு வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சச்சி மாதா போய் என்ன பண்ணுறாங்க, போய் நிமாய் கிட்ட, அதாவது சைத்தன்ய மகாவிட்ட கேட்குறாங்க, இப்படி ஒரு கனவு வந்துச்சு, என்னப்பா அதுக்கு அர்த்தம் சொல்கிறார். ஒரு அர்த்தமும் கிடையாது, ரொம்ப பசியோடு இருக்கா நித்யானந்தர், அவருக்கு போய் சாப்பாடு போடுங்க, அதான் வேற ஒரு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். உண்மையில் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் கிருஷ்ணருடைய உயர்ந்த லீலைகள் நம்ம என்ன பண்ண முடியாது, மக்கள்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது. மக்கள்கிட்ட போயிட்டு அந்த தத்துவங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா மக்களுக்கு புரிய போகிறது கிடையாது. யார்கிட்ட போய் நீங்கள் பேச போகிறீங்க ரச தத்துவத்தை பற்றி, யார்கிட்ட போய் நீங்கள் ராசலீலை பற்றி பேச போகிறீங்க, யார்கிட்ட போய் நீங்கள் வேணுகீதத்தை பற்றி பேச போகிறீங்க, யார்கிட்ட போய் நீங்கள் பிரம்மரகீதத்தை பற்றி பேச போகிறீங்க, மக்களுக்கு அதெல்லாம் புரிய போகிறது கிடையாது. மக்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், என்னது, நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த கலியுகத்தில் நீங்கள் 2 பேர் தான் உகந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படி ஒரு லீலை நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியாக சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அநேகமான லீலைகளை பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லீலை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா முதல்ல அவங்க 2 பேரும் சந்திக்கிறக்கூடிய லீலை தான். முதல்ல 2 பேரும் எப்படி சந்திச்சிட்டாங்க அப்படிங்கிறது. சைத்தன்ய மகாபிரபு எப்பயும் ஸ்ரீவாஸ் அங்கனில் கீர்த்தன் பண்ணிட்டு இருப்பார், இரவு நேரம் முழுவதும் கீர்த்தனை பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்படி கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணார் அப்படின்னா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார், நித்யானந்தா 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 சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். யாருக்கும் புரியல, இதை புதுசாக பேர் சொல்கிறாரு, யார் வரப்போகிறாங்கன்னு தெரியலையே, யாருடைய பேருன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபுவை தேடி இங்கே நவதீப் வரார். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்த அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த நாம சங்கீர்த்தனத்தை மொத்த வங்காளத்திலையும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி நித்யானந்த பிரபு அப்படின்றவர் யார் அப்படின்னா சாக்ஷாத் பலராமருடைய அவதாரம் சொல்கிறோம். இது நமக்கு சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லக்கூடிய ஒரு லீலை. சைத்தன்ய சரிதாமிரத்தில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். சாஸ்திரத்திலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இதே நம்ம பாகவதம் கண்ணோட்டத்திலிருந்து இல்லை உபனிஷத்துக்களுடைய கண்ணோட்டத்திலேருந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்க போகிறோம். யார் நித்யானந்தர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பலராமர் சொல்கிறோம். பலராமர் யாரு, பலராமர் யாரு அப்படின்னா கிருஷ்ணருடைய அண்ணன் சொல்கிறோம். கிருஷ்ணருடைய அண்ணன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிருஷ்ணருடைய விரிவங்கம் தான் பலராமன் சொல்கிறோம். சரி, பலராமரா ஏன் கிருஷ்ணர் வரார் அப்படின்னா ஒன்னே ஒரு அர்த்தம் தான். எதுக்காக வரார் அப்படின்னா தனக்கு சேவை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். யாரை வச்சுக்கிறது, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்கு ஆள் வேணும். அவர் யாரை கூப்பிட்டுக்க முடியும், நம்மளாம் நம்பிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணோம், நடுத்தரையில் நிறுத்திட்டு போயிடும் இல்லையா. நம்ம நம்பிட்டு இருந்தால் ஒன்றுக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரத்துக்கு இருப்போம், அப்புறம் கிளம்பி போயிட்டே இருப்போம். ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணார், தனக்கு சேவை பண்ணுறதுக்கு தானே என்ன பண்ணுறாரு, ஒரு விரிவங்கமாக மாறுறாரு. அதுதான் யார், பலராமன் சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு சைத்தன்ய சரிதாமத்தில் சொல்கிறாரு. சத்ர பாதுக சயன உபாதான வியாசன ஆராம அவேஷ யக்ய சூத்ர சிம்ஹாசன சொல்லி சொல்கிறார். பகவான் படுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு பலராமர்,
ஆதிசேஷனாக மாறிடுறார். பகவான் உட்காரணும் அப்படின்னா சிம்ஹாசனாக மாறிடுறார். பகவான் நடக்கணும் அப்படின்னா பாதுகையாகவும் அவருடைய கொடையாகவும் மாறிடுறார். ஸோ இப்படி பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு என்ன பண்ணுறாரு, அநேகமான ரூபங்களை எடுத்திருக்கார். அவருக்கு பேர் என்ன சொல்கிறோம், பலராமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பலராமர் அப்படின்னா சாக்ஷாத் கிருஷ்ணர் தான். அந்த கிருஷ்ணனுடைய ரூபம் எதுக்காக வந்திருக்கு, அவருக்கு சேவை பண்ணுறதுக்காகவே வந்திருக்க ரூபம் வந்து என்ன சொல்கிறோம், பலராமர் இல்லைன்னா ஆதிசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே ஆதிசேஷன் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு பலராமராகவும் லக்ஷ்மணனாகவும் அதே போல் இங்கே இருக்கு நம்ம சொல்லக்கூடிய நித்யானந்தராக வராங்க. ஸோ இவங்களுடைய மிக முக்கியமான நோக்கமே ஒரே ஒரு நோக்கம் தான். என்ன நோக்கம், கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், அவ்வளோதான். நமக்கு தான் நிறைய நோக்கங்களாக இருக்குது இல்லையா. நமக்கு என்ன பண்ணுறோம், இந்த சேவை அந்த சேவை, இதை பண்ணும் அதை பண்ணும், நிறைய நோக்கங்களாக இருக்குது. ஆனால் பலராமருக்குடைய ஒரே ஒரு நோக்கம் தான் என்னது, கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். சரி, கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்யறது, கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்யறது? இப்போ யாருக்குமே எப்படி சேவை செய்ய முடியும்? சேவைனா என்னது, சேவைனா என்னது, சிம்பிளான வார்த்தை. சேவைனா என்னது, இப்போ நான் வந்து யார் நம்ம ஜெகதீஷ் ப்ரோ வந்து வீட்டுக்கு பிரசாத்துக்கு கூப்பிட்றாரு, வாங்க ப்ரோ வீட்டுக்கு பிரசாத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. சேவை பண்ணுறவங்களுக்கு வைஷ்ணவ சேவை பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறார். நானும் வீட்டுக்கு போகிறேன், காலையிலேருந்து சாப்பிடாம பசியோட மத்தியானம் போய் சேர்றேன். அவர் என்ன பண்ணார், காலிஃப்ளவர் ரைஸ், காலிஃப்ளவர் சட்னி, காலிஃப்ளவர் பக்கோடா, காலிஃப்ளவர் சூப்பு, காலிஃப்ளவர் ஊறுகாய், காலிஃப்ளவர் பாயாசம், காலிஃப்ளவர் பஜ்ஜி, எல்லாமே காலிஃப்ளவராக பண்ணி வச்சுட்டார். நான் பார்த்துட்டு என்ன பண்ணுவேன், ஹரே கிருஷ்ணா பிரபு, இன்றைக்கி நான் விரதம், கொஞ்சம் துளசி தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போயிடுவேன். இது வைஷ்ணவ சேவை ஆனதா? ஆகலை. ஏன் ஆகலை? அவ்வளோதான் விஷயம். சேவைனா என்னது, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், சேவைன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயத்தை, ஒருத்தருக்கு தேவையான விஷயத்தை சொல்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், சேவைன்னு சொல்லி சொல்கிறோம். ஒருத்தர்கிட்ட இல்லாத விஷயத்தை கொடுக்கணும், அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், சேவைன்னு சொல்லி சொல்கிறோம். நான் போயிட்டு சிவகாசியில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் பிரபுவுக்கு தீபாவளி அன்னைக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பட்டாசு கொடுத்தேன்னா அதுக்கு என்ன ஆகாது, சேவை ஆகாது. ஏன்னா அவர் எந்த ஊர், சிவகாசி. அவர் செய்யக்கூடிய வேலை என்னதான், பட்டாசு கடை தான். அவருக்கு நான் போய் இன்னொரு பாக்ஸ் பட்டாசு கொடுத்தேன்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஸ்வீட்டு கடைக்காரனுக்கு இன்னொரு பாக்ஸ் ஸ்வீட் கொடுக்குற மாதிரி, பிரிண்டர் ஆப்செட் பிரிண்டருக்கு போயிட்டு இன்னொரு என்ன சொல்கிறதுக்கு பேர் கேலண்டர் கொடுக்குற மாதிரி, இருக்கிறத கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. இல்லாத விஷயத்தை கொடுக்கணும், அவருக்கு பிடிச்ச விஷயத்தை கொடுக்கணும், அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கணும். சரி, கிருஷ்ணருக்கு நம்ம எல்லாம் சேவை பண்ணணும் சொல்லிட்டு இருக்கோம். பலராமர் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணால் என்ன அர்த்தம், கிருஷ்ணருக்கு பிடிச்ச விஷயத்தை கொடுக்கணும், அப்புறம் கிருஷ்ணருக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கணும், அப்புறம் கிருஷ்ணர்கிட்ட இல்லாத விஷயத்தை கொடுக்கணும். இது மூணையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னவா இருக்கும்? கிருஷ்ணர்கிட்ட இல்லாத விஷயம் என்ன இருக்கு? கிருஷ்ணர்கிட்ட இல்லாத விஷயம் ஏதாவது இருக்கா? இருக்கே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிருஷ்ணர்கிட்ட நம்முடைய அறியாமை கிடையாது இல்லையா? கிருஷ்ணர்கிட்ட அறியாமை இருக்கா? கிடையாது. ஸோ என்ன பண்ணுறோம், கிருஷ்ணர்கிட்ட நம்ம போய் நம்முடைய அறியாமையை சமர்ப்பணம் பண்ணுறோம். இதுதான் அர்ஜுனன் பண்ணான். அர்ஜுனன் என்ன பண்ணா அப்படின்னா பகவத்கீதை அப்படின்ற ஒரு பெரிய பொக்கிஷத்தை வாங்கணும் முயற்சி பண்ணுறான். அதுக்கு என்ன பண்ணணும், குரு தட்சணை ஏதாவது கொடுக்கணும். குரு தட்சணை கொடுத்து தான் வாங்கிக்கணும். ஸோ கிருஷ்ணருக்கு ஏதாவது சமர்ப்பணம் பண்ணணும். என்ன சமர்ப்பணம் பண்ணுறது? கிருஷ்ணர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. அவாப்த சமஸ்த காமனா இருக்கானே, அவனுக்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. இனிமேல் அவங்ககிட்ட பெற வேண்டிய விஷயம் அப்படின்ற ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர்கிட்ட இல்லாத விஷயம் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சான். கிருஷ்ணர்கிட்ட இல்லாத விஷயம் என்னது? அறியாமை தான். ஸோ என்ன பண்ண அர்ஜுனன், தன்னுடைய அறியாமையே பகவானுக்கு பலமாக சமர்ப்பணம் பண்ண அந்த பலத்துக்கு கிருஷ்ணர் என்ன கொடுத்தாரு? பகவத்கீதை அப்படின்ற பெரிய ஞானத்தை கொடுத்தார். ஸோ அப்படி நாம் பகவான் கிட்ட வரும்போது நம்ம என்ன சமர்ப்பணம் பண்ணோம்? என்ன சமர்ப்பணம் பண்ணோம்? நம்முடைய அறியாமையை, நம்முடைய தீய குணங்கள் என்ன பண்ணும்? பகவான் கிட்ட இருந்து ஒப்படைக்கணும். கிருஷ்ணா, எனக்கு இந்த அளவுக்கு கெட்ட குணம் இருக்கு, நான் இந்த அளவுக்கு எனக்கு இப்படிப்பட்ட குணத்தோட இருக்கிறேன்னு, எனக்கு இந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் கிட்ட வந்து என்ன பண்ண நம்ம முறையிட ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ பகவான் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அறியாமை. இன்னொரு விஷயம் இல்லாமல் இருக்கு, என்னது? நாம் எல்லாரும்
இல்லையா? நம்மள என்ன எப்படி இருக்கோம்? பகவான் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம். ஸோ அதனால பகவான் எதிர்பார்க்கக்கூடியது இது ஒரே ஒரு விஷயம் மட்டும். என்ன எதிர்பார்க்குறாரு? நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கார். இப்போ ஆனந்த சக்தி பிரபு இருக்கார். ஆனந்த சக்தி பிரபுவுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் 2 பசங்க பேர் என்னது? அரவிந்த், தர்ஷன். ஓகே. அரவிந்த் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்பா கூட இங்கே வீட்லேயே இருந்துட்டு பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கிட்டு நல்ல பையனாக வாழ்ந்துட்டு இருக்கான், கூடயே தான் இருக்கான். தர்ஷன் என்ன பண்ணிட்டான்? கனடாவுக்கு போயிட்டான் படிக்கிறதுக்கு. தீபாவளி வருது. ஸோ தீபாவளி வந்தால் திவ்ய ரூப மாதாஜி என்ன பண்ணுவாங்க? நிறைய ஸ்வீட்லாம் செய்வாங்க, அரவிந்துக்கெலாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு முகம் சோகமாகவே இருக்கும். அந்த அப்பா மகன் கேட்பான், ஏமா தீபாவளி அன்னைக்கு சோகமாக இருக்க? நீ பரவாயில்லடா, இங்கே என் கூடையே இருக்க, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்ட, ஸ்வீட் சாப்பிட்ட, புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்ட. அந்த பையன் இருக்கான் இல்லையா தர்ஷன், அவன் என்ன பண்ணுறானோ தெரியலையே. அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அவன் மருமக இதெல்லாம் பண்ணுவாளா இல்லையான்னு தெரியலையே. இன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தெளிச்சு குளிச்சாலா? இன்னைக்கு ஒழுங்காக சாப்பாடு அட்லீஸ்ட் சமைச்சாது போட்டாங்களா இல்லையா? சமைக்கிறது ஸ்வீட் கொடுக்கறது அடுத்த விஷயம், சமைச்சாது கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய ஞாபகம் வரும்? தூரமாக இருக்கக்கூடிய பையன் ஞாபகம் தான் வரும் இல்லையா? பக்கத்தில் இருக்கக்கூடிய பையனை காட்டிலும் தூரமாக இருக்கக்கூடிய பையனை ஞாபகம் வரும். ஸோ அது போல் பகவானுக்கு எந்த குறையும் கிடையாது. ஒரே ஒரு குறையை தவிர. என்ன குறை? நாமெல்லாம் பக்கத்தில் இல்லையே அப்படின்ற ஒரு குறை. ஸோ பகவான் இதுக்காக தான் கீழே இறங்கி வரார், அழுகிறார் பகவான். உண்மையில் சொல்ல போனோம் அப்படின்னா பகவத்கீதை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பகவான் ரொம்ப இலகிய மனத்தோடு சொல்கிறார். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு? ஒரு பையனை பார்த்து அழுகிறார். ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? நீ என் கூட இருடா, போதுண்டா. நீ ஏன்டா அனாத மாதிரி கஷ்டப்படுற? நீ போய் ரோடாக ஏன்டா பிச்சைக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்க? நீ என் கூட இருந்தாவே போதும். என்ன பண்ணலாம்? என் சொத்துக்கெல்லாம் நீ வாரிசுடா. நான் இப்படி நீ எவ்வளோ சந்தோஷமாக என் கூட வாழ வேண்டிய. ஆனால் நீ எப்படி இருக்க? இப்போ பிச்சைக்கார மாதிரி அனாத மாதிரி சுற்றிட்டு இருக்க, ரோடாக சுற்றிட்டு இருக்க. யாராவது என்னை பார்த்துக்க மாட்டானா? யாராவது எனக்கு வேலை கொடுக்க மாட்டான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கு. அதுதான் கிருஷ்ணன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மமைவாம்சோ ஜீவலோகே. நம்மளாம் யார்? பகவானுடைய அம்சம்னு சொல்லி சொல்கிறார். ஜீவபூத சனாதனக, எல்லாரும் சனாதனமானவர்கள், எல்லாரும் நித்தியமான ஆனந்தத்தை பெற வேண்டியவர்கள். ஆனால் என்ன சொல்கிறாரு? மனஹ ஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மனம் உள்பட்ட 5-6 புலன்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இந்த கஷ்டத்தை நீங்களும் விருப்பப்படல, நானும் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு விருப்பப்படல. என்ன பண்ணுங்க? என் கூட வந்துருங்க. இந்த விஷயத்த சொல்றதுக்காக என்ன பண்றாரு கிருஷ்ணர்? மறுபடியும் கீழே வர. எத்தனை அவதாரம் சார் எடுக்கிறது? பகவான் எத்தனை அவதாரம் எடுக்கிறது? என்னெல்லாம் அவதாரம் வந்திருக்கார் பகவான்? மீனா வந்திருக்காரு, ஆமையா வந்திருக்காரு, வராகனா வந்திருக்காரு, நரசிம்மனா வந்திருக்காரு. எத்தனை அவதாரம் எடுக்கிறார்? எதுக்கு இத்தனை அவதாரம் எடுக்கிறார் பகவான்? எதுக்கு மீனாலாம் வரணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு அப்பா அம்மா எத்தனை குட்டிக்காரனை போட வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஒரு குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு அம்மா என்ன பண்ணும்? திடீர்னு குரங்கா மாறணும், திடீர்னு யானையாக மாறணும், திடீர்னு மாடா மாறணும், மாடு மாதிரி கத்தி காட்டணும், ஆடு மாதிரி கத்தி காட்டணும். எதுக்காக இதெல்லாம்? குழந்தைய சாப்பிட வைக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அதே போல் குழந்தைகளால் நம்மளை எப்படியாவது பக்தி அப்படின்ற விஷயத்தை சாப்பிட வச்சு எப்படியாவது தன்பால் ஈர்த்து கொள்வதற்கு பகவான் என்ன பண்ணுறாரு? இத்தனை வேஷம் போடுறார். அஜாயமானஹா பகுதா விஜாயத்தை அப்படின்னு சாசனம் சொல்லுது. பிறப்பற்றவன் மீண்டும் 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 பிறக்கிறான்னு சொல்லி சொல்றார். அவனுக்கு பிறப்பே கிடையாது. பகவான் பிறக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. என்ன பண்றார் பகவான்? மறுபடியும் பிறந்துட்டு இருக்கார். பகவானுக்கு மோட்சமே கிடையாது. இது தெரியுமா உங்களுக்கு? பகவானுக்கு என்ன கிடையாது? மோட்சமே கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் மோட்சம் இருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் கர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் முடிஞ்சது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? மோட்சம். போயிடலாம். போகலாமா இல்லையா? கண்டிப்பாக போயிடலாம் நினைக்கிறேன் இல்லையா? நம்ம பிரபாரை பின்பற்றிட்டே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடுவார்? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார். கர்மத்தை எல்லாம் தொலைச்சிட்டு மோட்சத்தை கூட்டிகிட்டு போயிடுவார். நாம் எல்லாம் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கான காரணம் என்னது? எதனால் பிறக்கிறோம்? கர்மத்தினால பிறக்கிறோம். பகவான் இந்த உலகத்தில் தோன்றாரு என்ன காரணத்தினால தோன்றாரு? கர்மத்தினாலயா? கருணையினால தோன்றார். நம்முடைய கர்மம் முடிஞ்சது அப்படின்னா கிளம்பி போயிட்டே இருக்கணும். பகவானுடைய கருணை முடிஞ்சது அப்படின்னா அவர் இங்கே வர வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் பகவானுடைய கருணை முடியுமா? முடியாது. ஸோ அவருடைய கருணை எப்போ முடியுதோ அது வரைக்கும் அவர் என்ன பண்ணி ஆகணும்? மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்து தான் ஆகணும்.
ஸோ பகவான் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்துட்டு இருக்காரு. எதுக்காக வந்துட்டு இருக்காரு? நமக்காக தான் வந்துட்டு இருக்காரு. நாம தான் ப்ரோ இங்கேருந்து போகாமல் இருக்கோம் இல்லையா? நம்ம கிளம்பி போயிட்டா பகவான் வரமாட்டார் இல்லை. ஆனால் என்ன பண்ண, நம்மளும் இங்கே இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நம்ம கிளம்பி போய் தான் ஆகணும். பகவானுக்கு இங்கேருந்து கிளம்பி அனுப்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துக்கு வந்த மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்லி கொடுத்த அந்த பகவத்கீதை சொல்லி கொடுக்கணும், அந்த பகவத்கீதையை வாழ்க்கையில் நடத்தி காட்டும் அப்படின்ட்டு. பகவத்கீதையை படிச்சிங்க அப்படின்னா தத்துவம் புரியும், பாகவத்தை படிச்சிங்க அப்படின்னா பக்தி புரியும், சைத்தன்ய சரிதாமிரத்தை படிச்சிங்க அப்படின்னா பக்தனை புரிஞ்சிக்கலாம். 3 விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குது? முதல்ல தத்துவம் இருக்குது இல்லையா? தத்துவம்னா என்னது? 5 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். 5 விஷயங்கள் என்ன சொல்கிறோம்? தத்துவம் சொல்லி சொல்கிறோம். இதுக்கு பேர் அர்த்த பஞ்சகம் சொல்லி சொல்கிறாங்க. யாராவது உங்ககிட்ட கேட்டாங்க, கிருஷ்ணா கான்சியஸில் இல்லை சாஸ்திரத்தில் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க, நீங்கள் 5 விஷயத்தை சொல்லணும். 5 விஷயத்தை டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். என்ன சொல்லுது சாஸ்திரம்? அர்த்த பஞ்சகம் சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னது? பிராப்தஸ்ச பிரம்மணோ ரூபம், பிராப்திஷ்ச பிரத்யேகாத்மனः, பிராப்திபாயம், பலம் பிராப்தேஹே, பிராப்தி விரோதிஸ்ததா, வதந்தி சகலா வேதாக ச புராண இதிகாசாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா வேத புராண இதிகாசங்கள் என்ன பண்ணுது? 5 விஷயங்களை சொல்லி கொடுக்குது. என்னென்னது? பிராப்தஸ்ச பிரம்மணோ ரூபம், பகவானை பற்றி, பிராப்திஷ்ச பிரத்யேகாத்மனः, ஆத்மாவை பற்றி, பிராப்திபாயம், பகவானை அடைய வேண்டிய வழி, தென் பலம் பிராப்தேஹே, பகவானை அடைந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். இது எல்லாத்துக்கும் மேல 5வது விஷயம் இருக்கு. யார் அது? வில்லன் இல்லையா? யார் அது? விரோதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு தெரியும் பகவான் அடையணும்னு சொல்லிட்டு, பகவானுக்கு தெரியும் நம்மளை அடைவிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா 2 பேருக்கு மத்தியில் ஒரு விரோதி இருக்குல்ல, அந்த விரோதி யாரு? பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய மாயை. இந்த 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது என்ன சொல்றோம்? தத்துவம் 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 சொல்லி சொல்றோம். இந்த 5 விஷயங்கள் எங்க தெரிஞ்சுக்கலாம்? பகவத்கீதை தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அடுத்தது எங்க போறோம்? பகவானுடைய பக்தி அப்படின்ற விஷயத்துக்கு போறோம். பக்தி எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம்? ஸ்ரீமத் பாகவத்துல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது பக்தியை பத்தி சொல்லி கொடுக்குது. பக்தினா என்னது? பக்தினா என்னது? சிம்பிள் டெஃபினிஷன்: ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இதுதான் பக்தி. இதை தவிர வேற எதுவுமே என்ன கிடையாது, பக்தி கிடையாது. சிம்பிள் டெஃபினேஷன். யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு பதில் சொல்ல தெரியும். சரி, இத்தனை வருஷம் கோயிலுக்கு போறீங்க, சாஸ்திரத்தை பத்தி சொல்லுங்க. 5 விஷயங்கள் இருக்கு. பக்தியை பத்தி சொல்லுங்க. இந்த 9 விஷயங்கள் தான் பக்தி. ஓகேவா? இந்த 9 விஷயங்கள் சொல்லி முடிச்சிட்டோம். இந்த பக்தியை பயிற்சி செய்யறதுனால ஒருத்தர் என்ன ஆகுறான்? பக்தன் ஆகுறான். ஏன்னா பக்தியை பயிற்சி செஞ்சா என்ன ஆகணும்? பக்தன் ஆகணும். பக்தன்னா என்னது? பக்தன்னா என்னது? பக்தன் அப்படின்னா பக்திக்கான குணங்களை கொண்டவள என்ன சொல்றோம்? பக்தன் சொல்லி சொல்றோம். ஒரு குணங்களை கொண்டு என்ன பண்றோம்? இது இப்படிப்பட்ட தெரிஞ்சுக்கிறோம். குணம் இல்லைன்னா அதை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. இப்ப கிருஷ்ணன் சொல்லி சொல்றோம் இல்லையா? கிருஷ்ணர் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறோம்? கிருஷ்ணர் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு கருப்பா ஒரு சிலையை வச்சுன்னா அது கிருஷ்ணர் ஆகி போயிடுமா? கிடையாது. இவர் தான் கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அவருடைய குணங்களை கொண்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ குணங்களை கொண்டு தான் இது இப்படிப்பட்டது அப்படின்னு என்ன பண்றோம்? நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அப்படி ஒரு பக்தன்னா அந்த பக்தனை எப்படி டிஃபைன் பண்றது? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை கொண்டு என்ன பண்றோம்? அந்த பக்தனை டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த பக்தனுக்கான குணம் இருக்கு இல்லையா? அந்த குணத்தை நம்ம எங்க தெரிஞ்சுக்கலாம்? சைத்தன்ய சரிதாமிரத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ 3 விஷயம் சொல்லணும். என்னென்னது? ஃபர்ஸ்ட் தத்துவம். தத்துவத்தை எங்க தெரிஞ்சுக்கலாம்? பகவத்கீதை. 2வது பக்தி. பக்தி எங்க தெரிஞ்சுக்கலாம்? பாகவதம். 3வது சைத்தன்ய சரிதாமிரத்தில் தெரிஞ்சுக்கலாம். பக்தனுடைய குணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது 3 ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? சொல்லக்கூடிய 3 எஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாஸ்திரம், அதுக்கப்புறம் சாதனை, அதுக்கப்புறம் சதாச்சாரம் சொல்லி சொல்றோம். ஒரு பக்தனுக்கு இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னது? முதல்ல சாஸ்திர ஞானம் ரொம்ப முக்கியம். 2வது சாதன பக்தி, அவன் செய்யக்கூடிய சாதனை ரொம்ப முக்கியம். 3வது சதாச்சாரம் அப்படின்னா பக்தனுக்கான குணங்கள் அப்படின்றது முக்கியம். இந்த 3 எஸ் இருந்தால் என்ன ஆயிடலாம்? அவன் சக்சஸ் ஆயிடலாம். சக்சஸுக்கு உண்டான 3 எஸ் இதுதான். இந்த 3 எஸ் நம்ம என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணும். ஸோ இந்த 3வது விஷயமாகிய ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கிறது சைத்தன்ய சரிதாமிரதம் தான். அந்த சைத்தன்ய சரிதாமிரத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்னைக்கு நித்யானந்தருடைய அவதாரம். நித்யானந்தருடைய மிகப்பெரிய சேவை என்னது? நான் அப்பதான் சொன்னேன்ல, நித்யானந்தர் கடைசியில் பண்ண மிகப்பெரிய சேவை என்னது?
பிரச்சாரம் தான் இல்லையா? நித்யானந்தரை போல வேற யாருமே இந்த ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்தல் யாரும் கிடையாது. அதனால நாம் எல்லாரும் நித்யானந்தருடைய அந்த கருணையை பெறணும் அப்படின்னு என்ன பண்ணோம்? அவருடைய சேவையில் நம்ம என்ன பண்ணோம்? ஹெல்ப் பண்ணோம். அவரை புகழ்ந்து பேச பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு? லோடு ஏற்றி ஏற்றி இறக்கிட்டு இருக்காரு. சார் சூப்பராக இறக்கி வைக்கிறீங்க சார். சார் உங்களுக்கு எவ்வளோ ஆர்ம்ஸ் இருக்குது சார். சார் எப்படிப்பட்ட ஆள் சார். சார் பார்க்குறது நீங்கள் ஹீரோமாக இருக்கீங்க சார். அவர் என்ன பண்ணுவார்? டேய் முடிஞ்ச தூக்கி வைடா, சும்மா பேசிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அது போல் நம்ம சும்மா புகழ்ந்து பேசி பிரயோஜனம் கிடையாது. பகவானை புகழ்ந்து பேசி பிரயோஜனம் கிடையாது. பகவானுக்கு என்ன பண்ணும்? சேவை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பகவானுக்கு பிடிச்ச சேவை என்னது? மற்றவங்களை என்ன பண்ணும்? எப்படியாவது இந்த கிருஷ்ண பக்தியில் கொண்டு வந்து அவங்களும் என்ன பண்ணும்? பகவானோட இணைக்கிறது அப்படின்றதான் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த விஷயம் என்ன பண்ணாரு? நித்யானந்த பிரபு பண்ண ஆரம்பிச்சார். இதுக்கு முன்னாடி பண்ணவே கிடையாது. யார் பண்ணல? கிருஷ்ணரும் பண்ணல, பலராமரும் பண்ணல, லக்ஷ்மணனும் பண்ணல. இவங்க 2 பேரும் பண்ணது ஒன்லி ராமருக்கு சேவை பண்ணுவாங்க, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவாங்க, ஒதுங்கி போயிடுவாங்க, மற்ற எதுலையுமே ஈடுபட மாட்டாங்க. ஆனால் நித்யானந்த பிரபு என்ன பண்ணாரு? தாண்டி வந்துட்டார். தாண்டி வந்து சைத்தன்ய மகாபிரபு சேவையை காட்டிலும் என்ன பண்ணாரு? பிரச்சாரம் அப்படின்ற விஷயத்துக்கு போயிட்டார். ஸோ நாம் எல்லாரும் யாருடைய பின்பற்றக்கூடியவர்கள்? நித்யானந்தருடைய வம்சம் இல்லையா? நாம் எல்லாரும் நித்யானந்த பின்பற்றக்கூடியவர்கள். ஸோ நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பகவானுக்கு சேவை செய்யக்கூடியது. அந்த சேவை என்னது? பிரச்சாரம் அப்படின்ற விஷயம். ஸோ அந்த பிரச்சாரத்தை நாம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நித்யானந்த பிரபுடைய பலத்தினால் என்ன பண்ணலாம்? அந்த பிரச்சாரத்தை நம்ம ரொம்ப ஸ்ரத்தையோடு கொண்டு போக முயற்சி பண்ணலாம். ஏன்னா இந்த சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு கத்தியை போன்றது. கத்தி என்ன பண்ணும்? வெட்டி எடுக்கும். ஆனால் அந்த கத்தி எப்படி இருக்கணும்? கூரா இருக்கணும். கூரா இல்லைன்னா நீங்கள் போட்டு வெட்டுன்னு வெட்டிகிட்டே இருக்கலாம், ஒன்றுமே ஆகாது இல்லையா? ஸோ அப்போ அந்த கத்தி என்ன பண்ண நம்ம கூர்மைப்படுத்த வேண்டியது இருக்குது. அது போல் நம்ம சாஸ்திர ஞானம், சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு வாளை போன்றது. அந்த சாஸ்திரம் எப்போ கூர்மையானதாக இருக்கும் அந்த சாஸ்திரம் என்ன ஆகும்? உதவிகரமாக இருக்கும் மக்களுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்கறது. அது எப்படி கூர்மைப்படுத்துறது? குருவனுடைய வழிகாட்டுதல் கீழே எப்போ நம்ம சாஸ்திரத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்போ இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது, ஞானம் அப்படிங்கிற ரொம்ப கூர்மையாக்கப்படுதுன்னு சொல்லும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆதி குருவாக இருக்கக்கூடிய எல்லாருடைய குருவுக்கும் குரு அப்படின்ற தத்துவத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய நித்யானந்தருடைய அவதார திருநாள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்? அந்த நித்யானந்த பிரபு கிட்ட வேண்டிக்கலாம். 2 பிரபு தான் இருக்காங்க. ஒரு மகாபிரபு, 2 பிரபு. யாரு? ஒன்று நித்யானந்த பிரபு, இன்னொன்று அத்வைத்த பிரபு இல்லையா? 2 தான் முக்கியமான பிரபுக்குன்னு சொல்கிறோம். ஸோ அவங்க தான் பிரபு. நம்மளாம் யார் தான்? அவருக்கு தாசர்கள் தான். ஸோ நம்ம எல்லாரும் தாசர்களாக இருந்து அந்த நித்யானந்த பிரபு கிட்ட இன்றைக்கி நம்ம வேண்டிக்கலாம். நமக்கு சக்தியை கொடுத்து எதற்கு? பகவானுடைய சேவையில் இருந்து அவருடைய பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கு சக்தியை கொடுக்குமாறு என்ன பண்ணலாம்? பகவான் கிட்ட இன்னைக்கு நித்யானந்தர் கிட்ட வேண்டிக்கலாம். श्री नित्यानंद आविर्भाव महोत्सव की, श्री नित्यानंद प्रभु की, श्रील प्रभुपाद की। हरे कृष्ण।